வணக்கம் ராஜ்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஓபிஎஸ் தலைவனாக ஒரு கேப்டனாக தொண்டனை கரை சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் தொண்டனை கரை சேர்க்க அவர் தவறிவிட்டார் என உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன், அதாவது ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஐயப்பன், அவர் தனது வீட்டில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். தனது ஆதரவாளர்களையும் சந்தித்து அவர்களது மத்தியில் அவர் பேசிய போது அவர் தற்போது, அதாவது சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உசிலம்பட்டி தொகுதியில் தனக்கு சீட்டு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிமுக தொண்டர் மீட்பு குழுவை சேர்ந்த தனது ஆதரவாளர்களையும் அவர் அழைத்து அவர்களிடம் பேசினார். அப்போது பேசும்போது ஓபிஎஸ் உடன் கடைசி வரை கூட இருந்த தனக்கு அவர் கை கொடுப்பார் என நம்பியிருந்த நிலையில அவர் என்னை கைவிட்டு விட்டார் என ஆதங்கமாக பேசினார். அவரது ஆதரவாளரில் ஒருவர் எழுந்து கூட ஓபிஎஸ்ஸிடம் இருந்து விலகியவர்கள் எல்லாம் இன்று சீட்டு வாங்கி விட்டார்கள், உடனிருந்த உங்களை ஓபிஎஸ் ஏமாற்றி விட்டார் என ஆவேசப்பட்டு பேசினார். அது அந்த கூட்டத்திலேயே சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து அவர் பேசிய அவர் ஓபிஎஸ் மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டதாகவும் அவர் ஆதங்கத்தை அந்த தொண்டர் கொட்டினார். அதாவது இதை அடுத்து அவர் செய்தியாளர் சந்தித்த போது கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் செய்தியாளர்களிடம் கூறும்போதும் கூட 4.5 ஆண்டுகாலம் ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்பட்டு வருகிறேன், அதே போல எங்களது ஆதரவாளர்களும் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக பணியாற்றி வருகிறோம். ஓபிஎஸ் உடன் திமுகவில் இணையும் போது கூட உசிலம்பட்டி தொகுதியிலிருந்து மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டிருந்தேன். அதற்கு அவரும் சம்மதித்தார். ஆனா ஏன்னு தெரியல, உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸ் தொகுதிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓபிஎஸ் தலைவனாக ஒரு கேப்டனாக தொண்டரை கரை சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் தொண்டனை கரை சேர்க்க அவர் தவறிவிட்டார். அது ஏன் என்று தெரியவில்லை. அவர் தனக்கு துரோகம் செய்து விட்டார். இருப்பினும் கூட திமுக வெற்றிக்காக பாடுபடுவோம், திமுக பணி செய்ய தங்களுக்கு இன்னும் உத்தரவு வரவில்லை, உத்தரவு வந்ததும் தேர்தல் பணியை தொடங்குவோம் என அவர் தொடர்ந்து அவர் பேசினார். இது தொண்டர்கள் மத்தியிலும், அதாவது ஓபிஎஸ் உடன் இருந்த அவரது ஆதரவாளர்களான ஐயப்பன் அவருடைய சேர்ந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஆதங்கத்தை அவர் குற்றச்சாட்டையும், அதாவது ஓபிஎஸ் குற்றச்சாட்டையும் வச்சு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இருந்தாலும் நம்ம பயணம் தளபதி ஸ்டாலினுடைய கருத்தை வலுப்படுத்த ஒரு பயணமாக உங்களை ஓபிஎஸ் மறந்துருக்கலாம், வேற நிர்வாகிகள் மறந்துருக்கலாம். தளபதி ஸ்டாலின் அவர் உங்க முகம் அவர் முன்னாடி என்னைக்கு பத்திக்கே இருக்கு. குழுவில் தொண்டர்களை இணைத்து நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். இந்த வேளையில் நானும் ஓபிஎஸும் பாரம்பரிய இயக்கமான தாய்க்களமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறோம். அதனால் நீங்கள் அத்தனை பேரும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று எங்களது நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டு அவர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு தளபதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சபதம் ஏற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்தி